தக்காளி சீனிவாசன். சும்மா போட மாட்டியா? எனக்கு ஒரு பணி தெரியாதுயா. இவர் ரொம்ப நல்லா. பிரபுவோட 100வது படம் ராஜகுமாரன். பிரபுவோட 50வது படம் இவர்கள் வருங்கால தூண்கள். இந்த இவர்கள் வருங்கால தூண்கள் படத்தை வந்து தயாரித்தவர் தான் தக்காளி சீனிவாசன். தக்காளி சீனிவாசனுங்கிறது வந்து தக்காளி மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே தக்காளின்னு கூப்பிட்டு அதுவே அவர் பேராயிடுச்சு. தமிழ் திரையுலகத்தில் வந்து தேங்காய் சீனிவாசன், ஜி சீனிவாசன், ஜாக்பாட் சீனிவாசன் அப்படி நிறைய சீனிவாசனுங்கிறவங்க இருந்ததுனால இவர் தன்னோட பேரை வந்து தக்காளி சீனிவாசன் அப்படிங்கிற அந்த பட்ட பேரையே ஒரிஜினல் பேரை வச்சுட்டாரு. அப்படி தான் அவர் இவர்கள் வருங்கால தூண்கள் படத்தில் ப்ரொடியூசராக அறிமுகமானார். அவர் தயாரித்த படம் தான் பிரபுவோட மனசுக்குள் மத்தாப்பு. மனசுக்குள் மத்தாப்பு ஒரு பயங்கர ஹிட் படமாக இருந்து மோகன்லாலோட தாளவட்டம் அப்படிங்கிற படத்தை தான் அவர் மனசுக்குள் மத்தாப்புன்னு எடுத்தார். தக்காளி சீனிவாசன் ஒரு ப்ரொடியூசர், அதோட இல்லாமல் ஒரு டைரக்டர் கூட. அவரோட படங்களில் ரொம்ப பேசப்பட்ட படம் வந்து அப்போ வந்து நாளைய மனிதன் படம் தான். சைலண்ட் ரேஜ் அப்படிங்கிற ஒரு படத்தோட தமிழாக்கம் தான் அது. நடிகை ஜெயதேவி, வேலு பிரபாகரன் இந்த டீமோடு அவர் இணைந்து உருவாக்கின படம் தான் நாளைய மனிதன். நாளைய மனிதன் வந்து அப்போ ஒரு அட்டகாசமான த்ரில்லர் படமாக இருந்துச்சு. பயங்கர ஹிட் அந்த படம் இப்போ தமிழில். அதுக்கப்புறம் அதோட சீக்வல் அதிசய மனிதன் எடுத்தார். தக்காளி சீனிவாசன் தான் ப்ரொடியூசர்னு. அது வந்து பெருசாக ஓடல. அதுக்கப்புறம் வந்து அவர் சொந்தமாக படம் அவரே டைரக்ட் பண்ணார். சூரசம்ஹாரம் அப்படிங்கிற கமல்ஹாசன் படத்தில் வந்து ஒரு வில்லனை நடித்தார். வீணா ஃபோன் போட்டு காசை செலவு செய்யாதீங்க. மணி என்ன பார்த்தீங்களா? அதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். 5 மணி ஆச்சுன்னா கோர்ட்டெல்லாம் அடைச்சிருவாங்க தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் கூட. அவர் நாளைய மனிதன் படத்துக்கு அவர் தான் மியூசிக். சோலை பூக்களே நாங்கள் ஊர்கோலமா வலது காலை வைத்து அப்படிங்கிற படத்துக்கும் அவர் தான் மியூசிக். பார்த்து மாலம் மாத்து பொண்டாட்டி ஆழம் மாத்து. பிரேமி அவரோட அப்படிங்கிறவரோட சேர்ந்து பிரேமி ஸ்ரீனி அப்படிங்கிற இரட்டை இசையமைப்பாளர்களாக வந்து அவர் படத்துக்கு இசையமைச்சார். கடைசியாக விட்னஸ் 100க்கு மேலே இருக்கும். அதில் எத்தனை கேஸில் கொலையாளி கண்டுபிடிச்சிருப்பாள்? வந்து ஒரு 10 இருக்குமா? புதிய ஆட்சி, அப்படிங்கிற படம்லாம் எடுத்தார். ஆனால் அதெல்லாம் வந்து பெருசாக ஹிட் ஆகல. தேவி, வேலு பிரபாகரன் இவங்க 2 பேருக்கு வந்து அவர் ரொம்ப சினிஃபீல்டில் வந்து ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தக்காளி சீனிவாசனுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள்.